இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெரியப்பா, என்ன கதிரோட பிறந்த நாளைக்கு கேக் வெட்டலான்னு இருக்கோம். நீங்களும் இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும். ஆமா, இது ஒண்ணுதான் குறைச்சல். தான் அந்த பர்த்டே எல்லாம் கொண்டாட வேணாம்னு சொன்னேன். விடு கதிர், அவன் எது சொல்லிட்டு போறான், விடு. அதை நீ பெருசா எடுத்துக்காத. உன் தனம் புள்ளத்தாச்சியா இருக்கா, அவ எவ்வளவு ஆசைப்படுறா. அவளுக்காகவாது நீ கேக் வெட்டிதான் ஆகணும். இப்போ அவளோட சந்தோஷம்தான் முக்கியம். பாட்டி சொல்றதுதான் சரி. கதிர், நீ கேக் கட் பண்ணு. ஜானகி வந்தாலாவது இதை எடுத்து பார்க்கட்டும். டேய், எதுக்குடா இதை வச்சு விளையாடிட்டு இருக்க? தூக்கி போடுறான். மாமா எனக்கு கிஃப்டா தானே கொடுத்தாங்க, எதுக்கு தூக்கி போட சொல்ற? என்னது மாமாவா? அப்படியே போட்டன்னு வச்சுக்கோ. ஏண்டா, நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லையா? அந்த கதிர் வாங்கி கொடுத்து விளையாடுற நிலைமையில நம்ம இருக்கோம். உங்க அப்பா தான் நிறைய பொம்மைலாம் வாங்கி கொடுத்திருக்காருல்ல, அத போய் வச்சு விளையாடேண்டா. மா, கதிர் மாமாவும் எனக்கு மாமா தானே. எனக்காக ஆசையா துபாயில இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இத வச்சு விளையாண்டா என்ன தப்பு? ஐயோ, உனக்கு அப்படியே உங்க அப்பா புத்தி. அக்கா புருஷனா அப்படியே பாசம் பொத்துட்டு வருதா உனக்கு? என்னமோ உன் கூட பிறந்த அக்கா மாதிரி பேசிட்டு இருக்க. உன் அப்பா தான் அண்ணன் அண்ணேன்னு அப்படியே போய் உருகிட்டு இருக்காரு. அடுத்த வாரிசு அப்படியே நீயும் அதே மாதிரியே இருக்க. சும்மா அக்கா மாமான்னு சொல்லிக்கிட்டு. இத பாரு, இத தூக்கி போட்டு போய் உன் பொம்மையை வச்சு விளையாடி போ. இது கூட அம்மா, மா விடுமா. நீ வாங்கி கொடுத்த பொம்மைலாம் சின்ன பசங்க விளையாடுறது. நான் இப்ப வளர்ந்துட்டேன். எனக்கு ஏத்த மாதிரி கதிர் மாமா தான் கரெக்டா வாங்கி கொடுத்திருக்காரு. உனக்கு இப்பலாம் ரொம்ப வாய் அதிகமாயிடுச்சு. கார் பொம்மைலாம் அவ்வளவு வச்சிருக்கல, அதுக்கு என்னடா குறைச்சல்? போய் அதுல போய் விளையாடு போ. அம்மா, டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. இந்த கேம் சூப்பரா இருக்குமா. நீ சொல்லு, கல்யாணமாகி எவ்வளவு நாள் ஆகுது? கதிருக்கும் தனாவுக்கும் கல்யாணம் நடந்தப்பதான் எங்களுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அதை தாண்டா நானும் சொல்றேன். என் மொக்கு பேராண்டி. அவங்க 2 பேரும் அம்மா அப்பா ஆக போறாங்க. ஆனா நீங்க பாட்டி, மோரப்படி இதுக்கு நான் தான் கோவப்படணும். நாங்க என்னடா பண்ணோம்? பெரியவங்களா பார்த்து சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணாதானே எங்களுக்குள்ள அது டேய் முட்டை பையலே, கதிருக்கும் தனாவுக்கும் நாங்க என்ன நாள் குறிச்சா ஏற்பாடு பண்ணோம்? இதெல்லாம் நீங்களா தான் பாத்துக்கணும். ஆமால. ஐயோ என் பாட்டி, என் தங்கம், இத நீங்க முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? சரி, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். ஐயோ என்னடா இதுக்கு மாயாவை எப்படி ஒத்துக்க வைக்கிறது? எல்லாத்தையும் நானேவா சொல்ல முடியும்? ஏண்டா இப்படி இருக்க? போ. ஐடியா, நானே பாத்துக்கிறேன். உன்னை அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். சரி சரி போ. ஐயோ, சீனு, வெளியில வாடா சீனு. யார் இவரு வீட்டுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்காரு? ஐயோ யோ பெருசு, என்னையா அதெல்லாம்?
நான் உன்னை என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை யார் தண்ணி அடிச்சிட்டு வர சொன்னது? இப்படி வந்து என் மானத்தை வாங்குறியா? ஒழுங்கு மரியாதை அங்கிருந்து போயிடு. உன்னை போய் ஏற்பாடு பண்ண பாரு, என்ன சொல்லணும். இப்ப நீ கிளம்பல, மண்டை அப்படியே ரெண்டா பொழந்துடுவேன். போயா போயா. அப்போ பொண்டாட்டிக்கிட்ட நீ சொன்னதை நான் பேச வேணாமா? எந்திரி. சரிடா சீனு, நாளைக்கு வேற மாதிரி எழுதி கொடுறா. ஷேண்டா லூசு பையல, உன் பொண்டாட்டிக்கிட்ட நயமா பேசி அவளை சம்மதிக்க வைக்க தெரியாம இப்படி ஊருக்கே கேக்குற மாதிரி பண்ணிட்டியடா. இந்த லூசு பையல என்ன பண்றது? மாயா, அது வந்து அது ஏய். ஒன்னும். போதும், வாடா உள்ள. ஐயோ கிழட்டு பயல. ஏண்டா இப்படி கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்க? உன் பொண்டாட்டிக்கிட்டே பக்குவமா பேச தெரியாதா? ஐயோ போ. என்ன இது? ம்? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? இல்ல மாயா, நம்ம கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. பாரு, தானா கூட கன்சீவ் ஆயிட்டா. நீயும் கன்சீவ் ஆகலைன்னா நாளைக்கு நமக்கு ஏதோ குறை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுல்ல. அப்புறம் அவங்க மட்டும் இந்த வீட்டுக்கு வாரிசு கொடுத்தா போதுமா? நாம கொடுக்க வேணாமா? மாயா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காமல தாலி கட்டிக்கிட்டாங்க? நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அழகா இல்லனா என்ன கல்யாணம் பண்ணியிருந்திருக்க மாட்டேல்ல? ஏ சேச்சே, நீ என்னோட உயிர். இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட நீதான் எனக்கு முக்கியம். ஆ? அப்படியா? ஏய், என்ன அப்படியான அசால்ட்டா கேக்குற? மாயா, நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. டேய், யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே. இதுக்கு தாண்டா இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். இப்ப யாரும் கதவு தட்டுறாங்க பாரு. இப்ப என்னடா பண்றது?